கரெக்டா மணி பார்த்தீங்கன்னா 2. இன்னும் சாப்பிடல. அ அப்படியே தோசைக்கல்ல என்ன வேகுது அப்படின்னு பாருங்க. இப்போதான் ரெடி ஆகிட்டுருக்கு எல்லாமே. மதியம் சாப்பிட்ணும். தோசைக்கல்ல இப்போ தான் வந்துட்டு வெந்துட்டுருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ். நம்ம முருங்கை மரத்தை வந்து வாசலில் இருந்த முருங்கை மரத்தை வந்து இப்போ வந்துட்டு நாங்கள் வெட்டிட்டோம். அதுலேருந்து கொஞ்சம் கூட முருங்கைக்கீரை நல்ல இப்போதான் இறக்கி வச்சு போட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி வைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அம்மா. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளைக்கு வம்சத்தி கோயிலுக்கு வந்துட்டு மாலை போடுறோம். அதனால தான் செம்மையாக வந்துட்டு ஒர்க் பெண்டு கிழிஞ்சிருச்சுனே சொல்லணும். அப்படியே நான் மாடியில் போய் காமிக்கிறேன் பாருங்க வாங்க. தெரியுதா உங்களுக்கு? அதாவது நாளைக்கு மாலை போட்டு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மலைக்கு போகிறோம். இந்த 5 நாளும் நான் டெய்லி மார்னிங் என்ன பூஜை பண்ணுறேன், ஈவினிங் என்ன பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெய்லி ரொட்டீனாக வீடியோ தரேன். பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழம் என்னன்னே தெரில, திடீர்னு நல்லா இது சீசனே கிடையாது ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா பெருசாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. சரி அப்படியே வெயிலில் வைக்கலான்ட்டு ஒரு 2 நாளாக வச்சோம். இப்போ தான் கொஞ்சம் போல் செவந்து வருது. இதோ இங்கே இருந்தது பாருங்கள் முருங்கை மரம். அந்த முருங்கை மரத்தை தான் பார்த்தீங்கன்னா வெட்டிட்டோம். அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட வீடியோ பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண முடியல. இல்லைன்னா எப்போதும் போல் அப்லோட் பண்ணியிருப்பேன். இனிமேட்டுக்கு தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா கொல்லையிலையுமே எந்த வேலையுமே ஆகலை. சாணி எல்லாமே நல்லா வந்து அப்படியே தான் கிடக்கு. வீட்டுக்குள்ளே மட்டும்தான் காலையிலேருந்து எல்லாமே வந்துட்டு நடந்துகிட்ருக்குது. இன்னும் கொல்லை சைடே வரல. இனிமேட்டுக்கு தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கொல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ரொட்டீன் பால் கறக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும்.